உடல் நலத்தை கெடுப்பதா நல்ல உணவு? உடல் நலத்தை காத்து நல்ல ஆயுளை தருவதே நல்ல உணவு. உணவே மருந்து என்பதே தமிழர் பண்பாடு. அந்த வகையில் இயற்கையான முறைகள், அடுப்பில்லா எண்ணெயில்லா நல்ல உணவு வகைகளை, அதுவும் நல்ல சுவையில் தந்து கொண்டிருக்கிறது நோ பாயில் நோ ஆயில் உணவகம். ஆரோக்கியத்தை நாடுவோர் பலரும் தேடி வந்து உணவு உட்கொள்கின்றனர். நாமும் சென்று ருசித்தோம். அருமை. வாடிக்கையாளர் உடல் நலமே முக்கியம் என்ற ஒரு கொள்கையுடன் இந்த உணவகத்தை நடத்தி வருகின்றனர். வேளச்சேரி பக்கம் சென்றால் நீங்களும் ஒரு கை பாருங்களேன். நோ பாயில் நோ ஆயில் உணவகம். இது வந்து நம்மளுடைய 16 வெரைட்டிஸ் வந்து லஞ்ச் மெனு. இதில் வந்து பார்த்தோன்னா இது வந்து தூயமல்லி அப்படிங்கிற நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகையிலிருந்து அவல் பேஸ் பண்ணி அவலில் பண்ண சாதம். இது நரிப்பயிறு, முளைக்கட்டின தானியம், இனிப்பு, பீட்ரூட் நெல்லிக்காய் ஊறுகாய், கறிவேப்பிலை துவையல், நெல்லிக்காய் சாதம், வாழைத்தண்டு பொரியல், கோவக்காய் பிரட்டல், வெண்பூசணி பச்சடி, வாழைப்பூ வடை, இயற்கை பீடா. இது வந்து சாம்பார், நம்ம வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வெண்பூசணி சாம்பார், முளைக்கட்டின கொள்ளு குழம்பு, நெல்லிக்காய் ரசம், இது தேங்காய் பால் மோர், கூட வந்து பீர்க்கங்காய் ஆட் பண்ணியிருக்கோம், பாதாம் பிசினில் பாயசம். நல்லா இருக்குது. நார்மல் சாம்பாரே வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இது வந்து நெல்லிக்காய் ரசம். இது நெல்லிக்காய் வாசம் நல்லா இருக்கு. பச்சையாக இருக்குது, நல்லா மிளகுலாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இது வந்து நெல்லிக்காய் சாதம். இது வந்து நரி பயிருன்னு சொன்னாங்க, ஸ்வீட்டாக இது கேள்விப்படாத பேராக இருக்குது. சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. அடுத்தது லாஸ்ட் மோர். இது வந்து பீட்ரூட் நெல்லிக்காய் ஊறுகாய். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு பாயசம். சூப்பர். பாயசம் வேற லெவல். சூப்பராக இருக்கு. சாப்பாடு வந்து அருமையாக வித்தியாசமாக பண்ணி கொடுக்குறாங்க. நோ பாயில் நோ ஆயில் ஷாப் வந்து பள்ளிக்கரணை. இப்போ வந்து நம்ம நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் வந்து இந்த ஆற்றல் பானம், அதாவது எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம், அது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த பானமும். அதனால தான் நமக்கு வந்து அதை வந்து ஆற்றல் பானம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறது. மோஸ்ட்லி இது பார்த்தோன்னா நம்ம வந்து பூக்கள், மலர்களில் தான் இது வந்து நம்ம நிறைய பண்ணுறோம். செம்பருத்தி, சங்குப்பூ, பன்னீர் ரோஜா, பூவரசு, ஆவாரம்பூ, அகத்திப்பூ, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் தான் வந்து நம்ம இந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெண்பூசணி வந்து நம்ம அதாவது நமக்கு ஆக்சிஜனேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெண்பூசணியில் வந்து நமக்கு இந்த ஆற்றல் பானம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து அருகம்புல் வந்து மூலிகைக்கெல்லாம் முதல்வன் அருகம்புல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூலிகையில் வந்து அருகம்புல்லை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து கறிவேப்பிலை, புதினா, நெல்லிக்காய், இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம பண்ணுறோம். அது அஷிஷலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஏபிசி மீன்ஸ் ஆம்லா, பீட்ரூட்டு, கறி லீவ்ஸ், இது 3 வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். இது வந்து நமக்கு நல்ல வந்து ஒரு இன்சுலின் லெவல்லாம் சமச்சீராக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து வில்வ இலையில் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து இயற்கை மில்க் ஷேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோம். மில்க் ஷேக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மில்க் ஷேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பூக்களில் பன்னீர் ரோஜா, தாமரை, அடுத்தது பார்த்தோம்னா பசு மஞ்சள்,
ஆவாரம்பூ, அரசாணிக்காய், இந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம மில்க் ஷேக்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது வந்து மூலிகைகளில் வந்து சூப் வகைகள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த சூப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த சூப் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து பாயாசம், பாதாம் பிசின், ஃப்ரூட்ஸில் பண்ணுறோம். கொய்யா, மா, பலா, வாழை, இந்த மாதிரி இளநீர், இதெல்லாமே வந்து நம்ம பாயாசம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மோர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். மோர் வந்து பார்த்தோன்னா நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் மோர் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த தேங்காய் பால் கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு நீர் காய்கறிகள் வந்து ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று. இப்போ நம்ம இந்த லஞ்ச் மெனு பார்த்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று கொடுப்போம். நம்மளுடைய சாத வெரைட்டிஸும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள்லேருந்து நம்ம 40 வெரைட்டிஸ் வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். வெஜிடபிள்ஸு, மற்ற ஹெர்பல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே டெய்லியும் ஒன்று அப்படின்ற மேனிக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்களும் வந்து இது எல்லோரும் லைக் பண்ணுவாங்களா, நமக்கு பிடிச்சிருக்கு, எல்லோரும் லைக் பண்ணுவாங்களா அப்படி தான் வந்து யோசித்தோம். பட் ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுறாங்க, நிறைய வராங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ வந்து நமக்கு வர கஸ்டமர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே நமக்கு கொரோனா வந்து ஒரு நல்ல பாடம். ஏன்னா நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் நிறைய இந்த கொரோனா டைமில் வந்து சேஞ்ச் ஆச்சு. அதனால் எல்லோரும் அவேர்னஸாக தான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்து இதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நமக்கு பள்ளிக்கரணையில் அமைஞ்சிருக்கு. சென்னையில் பள்ளிக்கரணையில் ஆயில் மில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்து இது அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு டைம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஆரோக்கியமாக நம்மளும், நம்ம ஃபேமிலியும், நம்ம ஜென்ரேஷனும் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த உணவை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.